ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இந்த சம்மர் டைமில் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சாஸ் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஃபுல் க்ரீம் மில்காக நம்ம எடுத்துக்கலாம். பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்காக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. அதனால தான் நான் இந்த பால் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி பண்ணும்போது தான் நம்ம பால் காசணும்னு அவசியம் இல்லைங்க. முன்னாடியே பாலை காசி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆக்கி எடுத்துக்கலாங்க. ஆனால் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பால் நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து இந்த பாலை வந்துட்டு நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஜெல்லி செய்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி 5 கிராம் அகர் அகர் எடுத்துருக்கேங்க. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. இது வந்து 10 கிராம் பேக்கெட்டாக கிடைக்கிது. இப்போ இதில் வந்து பாதி, அதாவது 5 கிராம் நான் எடுத்துக்கேன். இந்த அகர் அகரை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு சாஸ் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அகர் அகர், அதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த அகர் அகர் வந்து நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. அகர் அகர்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வந்து நம்ம ஜெல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இது மாதிரி 3 விதமான தட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 பிளேட்லேயும் வந்துட்டு நம்ம இந்த தண்ணியை வந்து 3 பிளேட்லேயும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 பிளேட்லேயும் ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து நமக்கு பிடிச்சமான கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஒன்றுத்தில் வந்து ரெட் கலர் சேர்க்குறேன், இன்னொன்றில் வந்து க்ரீன் கலர் சேர்க்குறேன், இன்னொன்றில் வந்துட்டு எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆற விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு 20 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ வந்து நமக்கு ஜெல்லி வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நான் மாவு ஜவ்வரிசி தாங்க சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் சின்ன ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க. ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு 2 தடவை சில்லுன்னு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஜவ்வரிசி உதிரி உதிரியாக வருங்க. அடுத்தது வந்து நம்ம ஜெல்லி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து ஜெல்லி செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கத்தி வச்சு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இது மாதிரி பெருசாக தான் கட் பண்ணணும்னு இல்லைங்க. இதுவே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு வந்து ஜெல்லி வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா பொருளையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஜவ்வரிசி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் பால் வச்சோம் இல்லையா, அதுவும் வந்து பால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசி கூட இந்த பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதுவே வந்து உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பால் சில்லுன்னு இருக்கிறதுனால சர்க்கரை கரைய கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஜெல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜெல்லி சேர்த்துக்கலாங்க. இந்த ஃபுட் கலர் வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தாங்க. அதனால் வந்துட்டு இது உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதனால தான் நான் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். இப்போது எல்லா ஜெல்லியும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு வந்து சூப்பரான டெசர்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மதியானம் வெயில் டைமில் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டெசர்ட் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.